ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மிளகு ரசம் செய்ய போகிறேன். பாருங்கள். 1 டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா எண்ணெய் விடாமல் ஃபஸ்ட்டு மிளகை பொரித்து எடுத்துக்குவோம். அடுத்து ஜீரகத்தையும் பொரித்து எடுத்துக்குவோம். ரெண்டுத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து ஊற வச்சு புளிசாறு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளியை நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்க 2 கொத்து கருவேப்பிலை, மோர் மிளகாய் 3 எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை எடுத்து 700 ml தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தாளித்து விட்டுறலாம். நாம் தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. இப்போது எடுத்து வச்ச மோர் மிளகாயை சேர்த்துடலாம். கருவேப்பிலையை தூவிட்டேன். இப்போது கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூளையும் நல்லா மசிச்சு விடுவோம், வேகட்டும். புளி கரைசலை சேர்த்துடலாம். இப்போது நாம் வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். இப்போது அதுக்கு தேவையான அளவு தண்ணியை பருப்போடையே சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதனால் நான் சேர்த்துட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மிளகு சீரகத்தூளை சேர்த்துட்டேன். கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தை சேர்த்துடலாம். ரசம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனை வந்துடுச்சு பாருங்கள். இப்போது கொத்தமல்லியை தூவி ரசத்தை இறக்கிடலாம். சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு ரசம். நல்ல கமகமன்னு மணமாக இருக்குது. நீங்களும் இது போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரசம் பிடிக்கும்.